போன் பண்ண ஏண்டி கட் பண்ற? நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. நான் உன்கிட்ட பேசியே ஆகணும். அம்மா தாயே, நீ பேசினதெல்லாம் போதும். வைக்கிறியா? வைக்கிறேன். ஆனா நான் வச்ச அடுத்த செகண்ட்ல நீ என் வீட்ல இருக்கணும். ஏய், நான் ஏன் உன் வீட்டுக்கு வரணும்? என்ன கூப்பிட்டு வச்சு கன்வின்ஸ் பண்ண பாக்குறியா? அம்மா தாயே, உன்கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்காகவும் எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்காகவும் சாரி கேட்கறதுக்காகவும் நான் கூப்பிடல. நியாயம் கேட்கறதுக்காக தான் கூப்பிடுறேன். என்ன நியாயம்? வீட்டுக்கு வா. வந்ததுக்கு அப்புறம் தெரியும் எது நியாயம் எது அநியாயம்னு. வரியா? வந்து தொலைக்கிறேன். வெய். நிறுத்துங்க. என்னங்க? ஏய், நீ பண்ண காரியத்துக்கு மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எதுக்கடி போன் பண்ணி வர சொன்ன? நான் கூட தான் உன் புருஷன் பண்ண காரியத்துக்கு உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என்ன பண்றது? தெரியாதனமா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. இது பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி. நான் நேத்து உன்கிட்ட சொன்னேன், உங்க அண்ணன் ஆகாஷை இந்த விஷயத்துல நீ இன்வால்வ் பண்ணாதானு. அதையும் மீறி உங்க அண்ணனை ஹாஸ்பிட்டலுக்கு என் புருஷனை சொல்றதுக்கு அனுப்பி வச்சிருக்க. ஏன் இப்படி பண்ண? அம்மா தாயே, உன் நல்லதுக்காக தான் பண்ணமா. என் ஃப்ரெண்ட அடுத்தவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாது, அவ டாக்டர் முன்னாடி அவமானப்படக்கூடாது, அவ வயித்துல இருக்கிற கருவை கழிச்சிட்டா அவ வாழ்க்கை உருப்படும்னு அந்த அக்கறையில தான் பண்ண. இல்ல ஒரே பிரசவத்துல நீ 10 குழந்தைங்களை கூட பெத்துக்கோ, எனக்கு என்ன வந்தது? நீ என்ன சொன்னாலும் சரி, நீ பண்ணது கரெக்ட் இல்ல கவிதா. எப்படி நினைச்ச உங்க அண்ணனை நான் ஏன் புருஷன் சொல்லி அபார்ஷன் ஃபார்ம்ல கையெழுத்து போட வைப்பேன்னு? என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? எத்தனை நாள் என் கூட பழகுற, என்ன பத்தி உனக்கு தெரியாது? மத்த பொண்ணுங்க மாதிரியேனா? இத பார், சண்டை போட்டாலும் போடலனாலும் என் புருஷன் ராஜா தான். நீயும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன் புருஷன் ராஜாவை விட என் அண்ணன் ஒண்ணு கீழ்த்தரமானவர் கிடையாது. அந்த கர்வா பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? கொஞ்சம் இரு. அண்ணா, அண்ணா. என்னாச்சு ஆகாஷ்? ஆஸ்பத்திரிக்கு வர வழியில உன் புருஷன் ராஜா என்ன அடிச்சிட்டான் திவ்யா. ராஜாவா? என்ன ஆகாஷ் சொல்றீங்க? அவனை ஏண்டி கேக்குற? என்ன கேளு, நான் சொல்றேன். நீ அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்ட, என் அண்ணன் உனக்கு உதவி பண்றதுக்கு வந்தாரு. இத எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட உன் புருஷன் என் அண்ணனை அடிச்சிருக்கான். இங்க பாரு, நீ பெத்துக்கிட்டா என்ன கழிச்சுக்கிட்டா என்ன, நீ தான் ஹெல்ப் கேட்டு வந்த. உனக்கு உதவணும்னு நினைச்சேன். ஏய் கவிதா, நீ உதவி பண்றேன்னு சொன்னப்போ ராஜா கிட்டயோ இல்ல டாக்டர் கிட்டயோ பேசி அப்படி உதவி பண்ணுவேன்னு நினைச்சேன். இப்படி ராஜா இடத்துல ஆகாஷ வந்து நிக்க வைப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அப்படி இவர் வந்து நின்னாருன்னா அது எனக்கும் அவமானம், உங்க அண்ணனுக்கும் அவமானம். தப்பு இல்ல திவ்யா, உனக்கு உதவி பண்ணா எவ்வளவு போய் வேணா சொல்லலாம், எத்தனை அவமானம் வேணா பண்ணலாம் திவ்யா, தப்பே இல்ல. இப்ப கூட அவனை லாக்அப்ல தூக்கி வச்சு மிதி மிதின்னு மிதிக்க முடியும். ஆனா நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். உன் புருஷன் உன்னை கலைக்கவும் விடமாட்டான், வாழவும் விடமாட்டான். அதுக்கு உன்னோட ரியாக்ஷன் என்ன? காலம் பூரா அடிமையா இருக்க போறியா, இல்ல பொங்கி எழுந்து அவனை புரட்டி எடுக்க போறியா? உன் பிரச்சனைக்கு நீயே விட தேட போறியா, இல்ல உனக்கு உதவி பண்ண வந்தவங்க முதுகுல சவாரி ஏறிக்கிட்டு அவங்க உதவாங்கிறத வேடிக்கை பார்க்க போறியா? உனக்கும் தன்மானம் இருக்குன்னு காட்ட போறியா, இல்ல இந்த அவமானம் எல்லாம் பெரிய விஷயம் இல்ல, நீங்க என்ன வேணாலும் என்ன அசிங்கப்படுத்திக்கோங்க, நான் ரெடின்னு இன்னும் ராஜா கிட்ட இழிச்சு இழிச்சு குடும்பம் நடத்த போறியா? என் ஃப்ரெண்டு தன்மான சிங்கம் அந்த திவ்யா இன்னும் உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வா திவ்யா. அப்பாடா,
ஒரு விஷயத்த ஊச பேத்தி விடுறதுக்கு எவ்வளவு பேச வேண்டியிருக்கு. இவ போற வேகத்தை பார்த்தா ராஜாவை நார கிழிச்சு தொங்க விடாம விட மாட்டா. கவிதா, ராஜா என்ன அடிக்கல, இது நம்மளா போட்ட டிராமா. நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தப்போ நீ தான் அவசரமா ஃபோன் பண்ணி என்ன வர சொன்ன. நான் வந்தோடனே நீ தான் தலையில கட்டு போட்டோன்னு திவ்யாவுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, நம்ம 2 பேரும் நார கிழிச்சிருவா. அப்படியெல்லாம் நடக்காது. எப்படி சொல்ற? அதான் கோவத்தோட பியூட்டி பிரதர். ஒருத்தருக்கு கோவம் தலைக்கேறிட்டா அப்புறம் அவங்களுக்கு கண்ணு மண்ணே தெரியாது. எந்த லாஜிக்கையும் யோசிக்க மாட்டாங்க. என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் அது அவங்களுக்கே புரியாது. அந்த கோவம் உச்சி மண்டைக்கு ஏறி மூளைய மடக்கி பிரச்சனைய பெருசாக்கி நாசமா போற வரைக்கும் அது விடாது. அதுதான் கோவத்தோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இவளும் கோவத்துல போறா, அவனும் கோவமா இருப்பா. 2 பேரும் முட்டிக்கிட்டு பிரியட்டும். அப்படி புரிஞ்சுட்டா திவ்யா எனக்கு கிடைப்பால. பழத்தை உரிச்சு உன் வாயில வச்சாலும் மிக்ஸில அடிச்சு மில்க் ஷேக் பண்ணி தரக்கூடாதான்னு கேப்ப. மொக்க பீஸ்ன நீ. உனக்காக என்னெல்லாம் பாடுபடுறேன் பாத்தியா, என் தலை எழுத்து. சி. கவிதா மொக்க பீஸு. எனக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கான், அது உனக்கு இன்னும் தெரியாது. திவ்யா, எனக்கு தாண்டி நீ. என்ன மாப்ள, இன்னும் கடை கிளீன் பண்ணி முடிக்கல போல இருக்க? அதான் வெளியே நிக்கிறியா? ஆமா மாமா. ஓ ஆமா, நீ எங்க போயிருந்த? மாப்ள, எனக்கு நல்ல நேரம் வந்துகிட்டு இருக்கு, நெருங்கிருச்சு. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மாப்ள. அம்மா சொல்லுச்சு, நேத்து ராத்திரியே கோயில் வாசல் போய் படுத்துட்டியாமே. ஆமா மாப்ள, சாமியார் வந்திருந்தாரு, ருத்ராட்ச கொடுத்தாரு. இந்த பாத்தியா 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 இருக்குது. அட, இத தினம் 1008 தடவை மந்திரத்தை சொல்லி கையில வச்சுக்கிட்டு இப்படி உருட்டணும்னு வையே, உன் கையெல்லாம் வலிக்கும். அப்படிலாம் கலாய்க்க கூடாது. சாமியாரு பவர்ஃபுல் சாமியாரு, கல்யாண யோகம் வந்திருக்குன்னு சொல்லிருக்காரு. யாருக்கு? ஏன்டா கேட்க மாட்ட? நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கு போற, ஆனா நானு கல்யாணம் ஆகாமலேயே அப்பா வயசாயிட்டேன். என்ன பார்த்தா உனக்கு இலக்காரமா தானே தெரியும். சரி சரி, கோச்சு கதை. இத பார், உனக்கு எப்படிப்பட்ட பொண்ணுலாம் வேணும்? கல்யாணத்தை பத்தி உன் அபிப்பிராயம் என்ன? மாப்பிள, பொண்ணுங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிற ஒரு பையன் வேணும், பசங்களுக்கு கடந்த காலமே இல்லாத ஒரு பொண்ணு வேணும். அதத்தான் 2 பேருமே நிகழ்காலத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு தானே கல்யாணம். நானே கடுப்புல இருக்கேன். நீ பையனா? நீ பையனா? நீ பெருசு. தபார், உன்னை என்னால இப்ப திட்ட முடியல. உடம்புல தெம்பு இல்லடா மாப்ள. இந்த ருத்ராட்ச மாலை வாங்குற போட்டா போட்டியில காலையில இருந்து சாப்பிட கூட இல்லடா மாப்ள. பசி மயக்க அப்படியே கண்ணை கட்டுது. சாப்பிட்டுட்டு வந்து உன் கச்சேரியை வச்சுக்கிறேன். ஏமாமா, சாமியார் கொடுத்த இந்த உத்திராட்சம் உனக்கு ஒரு கட்ட ஏன் அப்படி என்ன பண்றதா வித்தியாசம்? நேத்து ராத்திரி கோயில் வாசல்ல என் கூட ஒரு வட்டி கடை சேட்டு படுத்திருந்தான். அவன் நார்த் இந்தியன். சாமியாருக்கு இந்த மாதிரி பல பவர்ஃபுல் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருக்காங்களாம். சேட்டுக்கு சாமியார் மேல ரொம்ப மரியாதை. எனக்கு ருத்ராட்சம் கிடைச்ச மாதிரி அந்த ஆளுக்கு வெறும் தொன்னையில பிரசாதம் தான் கிடைச்சது. அதனால இது ஒர்க் அவுட் ஆகலன்னு வச்சுக்க, இத அப்படியே கொண்டு போய் சேட்டு கடையில அடமானம் வச்சுட்டு ஒரு 10-20,000 ரூபாய் கறந்துற வேண்டியதான். என்ன ஒரு உரத்த சிந்தனை. உத்ராட்சத்தை சேட்டு கடையில அடமானம் வச்ச முதல் ஆள் நீதாயா. கிண்ண சாதனை உனக்கு கொடுத்துருவாங்க. I am a practical man, boss. என்னவோ போ, மகிழ்ந்துரு. நல்ல வார்த்தை சொல்றான் மாப்பிள. இப்போ உனக்கு சந்தோஷமா, திருப்தியா, நிம்மதியா? என்ன திருப்தியா, சந்தோஷமா, நிம்மதியா?
இதெல்லாம் நான் உன்னை பார்த்து கேட்க வேண்டியது. நான் இவ்வளவு மனசு வருத்தப்படுறேன்னு கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லாம என் குழந்தை கழிச்சில நீ. உனக்கு இப்ப திருப்தியா, சந்தோஷமா, எங்க நிம்மதியா? கலைக்க விட்ட ஏதாவது ஒண்ணு பண்ணி தடுக்கிறது தானே உன் வேலை. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னைய திருப்பி கேக்குறியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். என் வாழ்க்கை அழிக்கிறது தான் உனக்கு இருக்கிற ஒரே லட்சியமா? ஏய், என்ன சொல்ற நீ? இந்த அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற வேலையெல்லாம் உங்க அம்மா கிட்ட போய் வச்சுக்கோ. இல்ல கடைக்கு வராங்கல்ல உன் கஸ்டமர்ஸ் கிட்ட கொண்டு போய் வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்காத, நான் ஏமாற மாட்டேன். ஏய், நான் என்ன ஏமாத்தினேன்? எதுவுமே தெரியாதது மாதிரி கேக்குற. கவிதாவோட அண்ணன் ஆகாஷை ஏன் அடிச்ச? யாரு? நானா? செய்யறதையும் செஞ்சுட்டு நானு கேக்குறியா? அந்த அப்பாவி ஆகாஷ அடிச்சிருக்க. அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லையா? கவிதாவோட அண்ணனை நான் எப்ப பார்த்தேன்? எங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? நான் ஏன் அவனை போட்டு அடிக்கணும்? ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்காத. உனக்கு யாரும் அவார்டு கொடுக்க போறதில்ல. அபார்ஷன் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் போலன்னு சொன்னதுக்கு நீ வரமாட்டேன்னு சொன்ன. அதான் துணைக்கு ஆகாஷ் வந்துட்டு இருந்தாரு. அவர் எப்படியோ வரது தெரிஞ்சுட்டு தான் நீ வழி மறிச்சு அவரை அடிச்சிருக்கியே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ கரு கலைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போனது ஓகே. ஆனா அதுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் எதுக்கு உனக்கு துணைக்கு வரணும்? எதுக்கோ? இங்க பார், மலுப்பாம கரெக்டா பதில் சொல்லு. அவன் எதுக்கு உனக்கு துணைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தான்? பின்ன நீதான் வரமாட்டேன்னு சொன்னல. நீதான் உன் வழியை பாத்துக்கோ, நான் என் வழியை பாத்துக்கிறேன்னு சொன்னல. அதனாலதான் நான் போனேன். நான் யார் கூட போனேன்? உனக்கு என்ன? அப்படி நான் சொல்லிட்டா அதுக்குன்னு கண்டவன துணை கூட்டி போவியா? கூட்டிட்டு போய் என்ன சொன்ன ஹாஸ்பிட்டல்ல? இவர்தான் என் புருஷன், இவர்தான் கருவை கலைக்க சொன்னாரு சொன்னியா? அதுக்கு அவன் ஒத்துக்கிட்டு அவங்க காட்டின கண்ட ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு என் குழந்தைக்கு அப்பன்னு சொல்லிட்டான் அவன். ராஜா, உண்மை என்னன்னு தெரியாம அபத்தமா பேசாத. நான் அப்படி எதுவும் சொல்லல. நீதான் அவரை போட்டு அடிச்சிருக்க. ஏய், மாசமா இருக்கேன்னு பாக்குறேன். இதெல்லாம் அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவேன். என்ன அடிச்சிருக்க மனசுல? நான் வரதா அவனை கூட்டு போவியா நீ? என்ன ரத்தம் செத்தவன் நினைச்சியா? அவனுக்கு பறிஞ்சு பேச வந்திருக்க நீ? அந்த கேடு கட்ட ராஸ்கல் அவனை அடிச்சதா என்ன தப்பு? அப்போ நீதான் அடிச்சிருக்க. உண்மை வந்துருச்சு பாத்தியா? இப்படியே நீ பேசிக்கிட்டு இருந்த உனக்கும் 4 அப்பு விழும். தப்பு செஞ்சது நீ என்ன கேள்வி கேட்டு இருக்கியா? யார் தப்பு செஞ்சா? யாரு தப்பு செஞ்சா? தப்பு செஞ்சது நீ. அதோட விளைவுகள் தானே இது எல்லாமே. இந்த பார், புருஷன் பொண்டாடி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா என்ன தப்பு? அதெல்லாம் உனக்கு தப்பு கிடையாது. ஏன் அனுமதி இல்லாம என்ன ஏமாத்தி நடந்தது அது தப்புதான். இந்த பார், நான் மட்டும் என்ன தெரிஞ்சா ஏதோ தெரியாம. போதும், நடிக்காத. செய்யறதையும் செஞ்சுட்டு நடிக்காத. அதுக்காக என் குழந்தைக்கு அப்பன்னு அவனை சொல்லுவியா? நான் ஆகாஷம் அப்படி சொல்லல. நீ காலையில என் கூட வரமாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கவிதாவுக்கு போன் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்டப்போ நீ போ நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன. சரி, டாக்டர் கிட்ட பேசி அவ ஏதாவது சமாளிப்பான்னு நினைச்சா அங்க எதுவுமே நடக்கல. அவளுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டப்போதான் ஆகாஷ் அங்க வருவாருன்னு சொன்னான். அப்பவே நான் அவ கூட சண்டை போட்டு திட்டி போனை வச்சுட்டேன். உனக்கு சந்தேகமா இருந்தா அவகிட்டயே கேட்டுக்கோ. அவளே ஒரு 7:30. இதை அவகிட்ட நான் கேட்டு வர தெரிஞ்சுக்கணுமா? நான் உன்கிட்ட கடைசியா கேக்குறேன். அபார்ஷன் பண்றதுக்கு என் கூட வருவியா வரமாட்டியா? நீ செய்யற பாவத்துக்கு நான் உனக்கு துணைக்கு வர மாட்டேன். அப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு. நான் போயிடுறேன். வாயை திறந்து பதில் சொல்லு. பேசாம இருந்து சாகடிக்காத. இல்ல, நீ இவ்வளவு பிடிவாதமா இருக்கிறதுனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன என் வாழ்க்கையை பத்தி முடிவு பண்றது? நான் இப்போ இந்த நிமிஷம் முடிவு எடுக்கிறேன். இனிமே உன் கூட எனக்கு வாழ்க்கை கிடையாது. திவ்யா, என் பேரை சொல்ற தகுதியை கூட நீ இழந்துட்ட. நான் போறேன், இப்பவே போறேன். உங்க அம்மாவை பார்த்து நேரா நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி நான் குழந்தைய கலைக்கிறேங்கிற உண்மையை சொல்றேன். திவ்யா திவ்யா ப்ளீஸ் திவ்யா, வேணாம் திவ்யா, அப்படிலாம் பண்ணாத திவ்யா. காலையில் தான் என்கிட்ட குழந்தை மேல அவ்வளோ ஆசை வச்சு மாறி மாறி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க திவ்யா. உனக்கு பிறக்க போற குழந்தைய வச்சு என்னென்னமோ கனவுல கண்டுகிட்டு இருக்காங்க திவ்யா. அந்த கனவுலாம் உடைச்சிடாத திவ்யா. திவ்யா, எனக்கு ஆண்மை இல்லைன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே எங்க அம்மா விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க.
இப்ப நீ குழந்தை கலைச்சிருன்னு சொன்னேன்னு வையன், அவங்க மனசு உடைஞ்சு உயிரையே விட்டுருவாங்க திவ்யா. ப்ளீஸ் திவ்யா, இங்க பாரு, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். அது என்ன, தயவு செஞ்சு கேளு. தேவையில்லை. நீ எடுக்கிற முடிவு இனிமே தேவையில்லை. இப்ப நான் எடுத்த முடிவை நீ கேளு. இனிமே என்னால உன் கூட வாழ முடியாது. எனக்கு தெரிஞ்ச நேர்மையான முறையில இந்த குழந்தைய அபார்ட் பண்ண நான் பாப்பேன். முடியலையா, விஷத்தை குடிச்சிட்டு நானே செத்துருவேன். இனிமே உன் கூட நான் வாழ மாட்டேன். உன் கூட வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனிமே உன் வாழ்க்கையை விட்டு நான் விலகி போறேன். திவ்யா, திவ்யா, திவ்யா. வாமா திவ்யா, உன்னை பாக்குறது தான் வந்திருக்கிறாங்க. அண்ணி, எப்படிமா இருக்க? திவ்யா, திவ்யா, எனக்கு கிடைக்காத பாக்கியம் இங்க பாரு உனக்கு கிடைச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய பொக்கிஷம். குழந்தைய ஜாக்கிரதையா பத்திரமா பாத்துக்கோ திவ்யா. சரியா? பாரு, ரொம்ப நாள் கழிச்சு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மன நிறைவா இருக்கு. நான் தான் இடையில போதைக்கு அடிமையாகி. ஏங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி பேசுறீங்க? என்ன சரசு, நான் தான் மீண்டு வந்துட்டேன்ல. இப்போ சொல்ற உரிமை எனக்கு இருக்கு, அதனால சொல்லுவேன். நீ ஏனே இப்படி மாறிட்ட? எவ்வளவு கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த. நீ குடிக்கிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எவ்வளவு வேதனைப்பட்டேன்னு தெரியுமா? மறுவாழ்வு மையம் வரைக்கும் போறேனா? என்னன்னா இதெல்லாம்? எல்லாம் குழந்தை இல்லாதான் திவ்யா. உனக்கே தெரியும், உங்க அன்னைக்கு குழந்தை உண்டாகி அது வயிற்றிலே இறந்து போய் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து மேற்கொண்டு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கிட்டத்தட்ட விரக்தியாகி வாழ்க்கையோட எல்லைக்கே வந்துட்டேன். ஆனா நீ உண்டாயிருக்கேன்னு கேள்விப்பட்டது எங்க காயத்துக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி இருந்துச்சு. எங்கேயோ ஏற்படுற இழப்ப எங்கேயோ சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவன் பேலன்ஸ் பண்ணிடுறான் பாத்தியா. நாங்க குழந்தைய இழந்துட்டோம், உனக்கு குழந்தை உண்டாயிருக்கு, இப்போ பேலன்ஸ் ஆயிடுச்சு. எங்களுக்கு இது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுமா.